81ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்வு. ஜாமியாவின் துணை முதல்வர் மௌலானா மௌலவி சைபுல்லா ஹஜ்ரத் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்ந்தவர்களாக, சமூகத்துக்கு மத்தியில் தலை சிறந்தவர்களாக தலைமை உறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜாமியாவுடைய முதல்வர், எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை ஹாஃபில் கே முகமது மிக்தாம் அவர்களும் இப்போது இன்றைய தினம் வீடு ஒன்றும் இரவு வீடு ஒன்றும், ஆனா அப்போது உள்ள டைட்டான சூழ்நிலையில ஆலிம்களாக உருவாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் 25 ஆண்டுகள் போனதே தெரியவில்லை. குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். உங்களை அரவணைக்கிறார்கள் மலக்குமார்கள். பாதுகாக்கக்கூடிய வேலை அல்லாஹ் இந்த உலமாக்களுக்கு தந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை சிங்கத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி மக்கள் கூட்டம் சேர்ந்து 2 வயசுல பாத்திரம் கழுவிய தாய். கல்மேல் குப்பம், ராணிப்பேட்டை மாவட்டம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர், லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல்.
வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா. டேய் டைம் ஆச்சு வாங்க. சீக்கிரம் வாங்கப்பா. டைம் ஆச்சு. எவ்வளோ லேட் ஆகும், எவ்வளோ இது பண்ணணும் லேட் ஆகும். சீக்கிரம் சீக்கிரம் வா. இன்னும் கொஞ்சம் உள்ள வா சொல்ல யாரு வாங்க சீக்கிரம் சுஹேல் பே இங்கே வந்துருங்க தம்பி. شيخنا واستاذنا الرحمن يزرد نظر الله مركزه. اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا باسرارهم، اللهم انفعنا بفيضانهم برحمتك يا ارحم الراحمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على واله واصحابه اجمعين. அது உங்களுக்கு தெரியும்ப்பா, திடீர்னு நான் நேற்று முந்தானத்தே சொல்லிட்டேன். சரி ரைட்டு, நீங்கள் வாங்க. வாங்க வாங்க. ஏன் அந்த அந்த மலையில் அப்படியே நில்லுங்க, இதை வந்துடுறேன். ஏன் அந்த மலையில் அப்படியே நிற்க சொல்லுங்கள், இந்த ஒரே நிமிஷம். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला बरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। லால்பேட்டை ஜாமியா மன்போல் அன்வார் அரபு கல்லூரியின் 81ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஆரம்பமாகிறது. இச்சிறப்புமிகு பட்டமளிப்பு விழாவை ஜாமியா மன்போல் அன்வார் நிர்வாக குழு தலைவர் ஆல் ஜனாப் AMF முகமது சாதிக் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு ஜாமியா மன்போல் அன்வார் நிர்வாக குழு சார்பாகவும் லால்பேட்டை பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். அது என் சார்பாகவும் ஜாமியா மன்போல் அன்வார் சார்பாகவும் வழிமொழிகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. எண்பத்தி ஓராம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்வு அல்லாஹுடைய கலாமை கொண்டு தொடங்கப்படுகிறது. 6வது சும்ரா மாணவர் ஹாஃபில் சையீத் அன்வர் சென்னை கிராத்துவதை தொடங்கி வைப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم. அதை இப்போ 11 பார்த்துக்கலாம், 11 மணிக்கு பார்த்துக்கலாம். بسم الله الرحمن الرحيم. ما كان على النبي
النبي من حرج فيما فرض الله له سنة الله في الذين خلوا من قبل وكان أمر الله قدرا مقدورا الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله وكفى بالله حسيبا. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. وكان الله بكل شيء عليما. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. تحيتهم يوم يلقونه
وسلام وأعد لهم أجرا كريما صدق الله العظيم. மாஷா அல்லா பாரக் அல்லா. ஆறாவது சும்ரா மாணவர் ஹாஃபில் ரஹமத்துல்லா இஸ்லாமிய கீதம் இசைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஞானத்தின் ஒளிவூற்று அன்வார் அல்லவா, மன்பவுல் அன்வார் அல்லவா, கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் ஒளிவூற்று அன்வார் அல்லவா, மன்பவுல் அன்வார் அல்லவா, கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. வான்மறை சொல்லி தந்து வல்லல் நபி வழிகாட்டி ஞானமதை கடலலையாய் கல்புக்குள் புகுந்திடவே. வான்மறையை சொல்லி தந்து வல்லல் நபி வழிகாட்டி ஞானமதை கடலலையாய் கல்புக்குள் புகுந்திடவே. ஆசான்கள் சொல்லி தந்து மாணாக்கர் அள்ளி கொண்டர் சொல்வதெல்லாம் உண்மைகளே, சரித்திரத்தின் செய்திகளே, ஞானத்தின் ஒளிவூற்று. பாசத்தில் தாய் உள்ளம் அன்பிலே பெரும் வெள்ளம், நாம் பெற்ற ஆசான்கள் இறை நேச செல்வர்களே. பாசத்தில் தாய் உள்ளம் அன்பிலே பெரும் வெள்ளம், நாம் பெற்ற ஆசான்கள் இறை நேச செல்வர்களே. அனுதினமும் அறிவுரைகள் நம் வாழ்வில் நல்வழிகள், சொல்வதெல்லாம் உண்மைகளே, சரித்திரத்தின் செய்திகளே, ஞானத்தின் ஒளிவூற்று. தீன் கோட்டை லால்பேட்டை வழிமார்கள் வாழ்ந்த இடம், சீரான வழிமுறையில் சிறப்பான கல்வி கூடம். தீன் கோட்டை லால்பேட்டை வழிமார்கள் வாழ்ந்த இடம், சீரான வழிமுறையில் சிறப்பான கல்வி கூடம். முன்னோர்கள் வகுத்த வழி இந்நாளும் சிறந்த வழி, சொல்வதெல்லாம் உண்மைகளே, சரித்திரத்தின் செய்திகளே, ஞானத்தின் ஒளிவூற்று. மறைவழி ஒழுக்கம் மாண்பு கடமை உணர்வுடனே, பழுதேதும் இல்லாத மாணவியின் வாழ்க்கை முறை. மறைவழி ஒழுக்கம் மாண்பு கடமை உணர்வுடனே, பழுதேதுமில்லாத மாணவியின் வாழ்க்கை முறை. வகுப்புகள் நடக்கிறதே, இறை அருளை பெறுகிறதே, சொல்வதெல்லாம் உண்மைகளே, சரித்திரத்தின் செய்திகளே, ஞானத்தின் ஒளிவூற்று. பொருளியல் அரசியலில் இறைவழி ஞானமதில், அருளியல் இல்லறத்தை மாணவியின் வழிமுறையில். பொருளியல் அரசியலில் இறைவழி ஞானமதில், அருளியல் இல்லறத்தை மாணவியின் வழிமுறையில். ஏகத்துவம் கற்று தந்து ஏகனருள் பெற்றனரே, சொல்வதெல்லாம் உண்மைகளே, சரித்திரத்தின் செய்திகளே,
ஞானத்தின் ஒளிவூற்று. சமையலறை இங்கு இல்லை, சமைத்து தர யாரும் இல்லை. பசியன்று மாணவர்கள் எந்நாளும் இருந்ததில்லை. சமையலறை இங்கு இல்லை, சமைத்து தர யாரும் இல்லை. பசியன்று மாணவர்கள் எந்நாளும் இருந்ததில்லை. அனைவருமே அன்னைகளே, அனைத்துமே ஆச்சரியம். சொன்னதெல்லாம் உண்மைகளே, சரித்திரத்தின் செய்திகளே, ஞானத்தின் ஒளிவூற்று. பண்பான ஊர் மக்கள் ஓர் தாய் குடும்பம் என்றோ, அன்பான மாணவர்கள் அவர் வீட்டு பிள்ளை என்றோ. பண்பான ஊர் மக்கள் ஓர் தாய் குடும்பம் என்றோ, அன்பான மாணவர்கள் அவர் வீட்டு பிள்ளை என்றோ. தீன் சேவை செய்திடுவோம், இறை அருளை பெற்றிடுவோம். சொன்னதெல்லாம் உண்மைகளே, சரித்திரத்தின் செய்திகளே, ஞானத்தின் ஒளிவூற்று. அன்வார் அல்லவா, மன்பவுல் அன்வார் அல்லவா. கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா, கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் ஒளிவூற்று. அன்வார் அல்லவா, மன்பவுல் அன்வார் அல்லவா. கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா, கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்பவுல் அன்வாருடைய சிறப்புமிகு செயலாளர் ஹாஜி கே அமானுல்லா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மீது ஸலவாத்து கூறி எனது வரவேற்புரையை ஆரம்பம் செய்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க நமது ஜாமியா மன்புல் அன்வரின் 81ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க ஜாமியா மன்புல் அன்வர் நிர்வாக குழு தலைவர் AMF முகமது சாதிக் அவர்களே, சனது வழங்க இருக்கும் ஜாமியா மன்புல் அன்வர் முதல்வர் கடலூர் மாவட்ட அரசு காஜி சைகுல் ஜாமியா நூருல் அமீன் ஹஜ்ரத் அவர்களே, ஜாமியாவின் துணை முதல்வர் மௌலானா மௌலவி சைபுல்லா ஹஜ்ரத் அவர்களே, ஜாமியாவின் பேராசிரியர் பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்து உள்ள தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மௌலானா மௌலவி ஹாபில் காஜா மஹீதீன் பாக்கவி அவர்களே, சென்னை அடையாறு ஜாமியா அல் ஹுதா அரபு கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி சதுதீன் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களே, முகோய் மாவட்ட மண்பை பேரவையின் செயலாளர் மௌலானா மௌலவி சையத் சுல்தான் அலி பாதுஷா மண்பை ஹஜ்ரத் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த உள்ள ஜாமியா மன்புல் அன்வர் பொருளாளர் மௌலவி அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களே, இந்த ஜாமியாவில் கல்வி கற்று பல்வேறு பகுதியில் தீன் சேவை செய்து தன்னுடைய தாய் மதரசாவின் பட்டவிழா நிகழ்விற்கு கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற மண்பை ஆலிம்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, ஜாமியா மன்புல் அன்வரின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஹமீது ஹாஜார் அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர்களே, பேரூராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர்கள், பட்டம் பெறுகின்ற ஃபாஜில் மண்பைகளே, ஆலிம் மண்பைகளே, ஹாபில்களே, அவர்களை வாழ்த்தா வந்து வருகை தரும் பெற்றோர்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்களே, ஜாமியா மன்புல் அன்வரின் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் என் சார்பாகவும் மன்புல் அன்வரின் நிர்வாக குழு சார்பாகவும் வருக என வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷுக்ரன் ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். மௌலானா மௌலவி SA சைஃபுல்லா ஹஜ்ரத் அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد அது கொஞ்சம் வர வந்துருங்க தம்பி வரவாங்க والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கொஞ்சம் அமருங்க கொஞ்சம் يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்விழாவை சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற ஜாமியாவினுடைய தலைவர் சகோதரர் ஏஎம்எஃப் முகமது சாதிக் அவர்களே, மற்றும் சனது வழங்கி அவங்க பெரிய மன்பை அறிவுரையாற்ற இருக்கின்ற ஜாமியாவினுடைய ஷேகுல் ஜாமியா அல்லாமா ஹசரத்னா கிபிலா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஜாமியாவினுடைய செயலாளர் கே.ஏ. அமானுல்லா பாய் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற மௌலானா மௌலவி அப்துல் ரப்பானி ஹசரத் அவர்களே, இங்கே மேடையில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற உலமாய கிராம்களே, பட்டம் பெற இருக்கின்ற ஆலிம்களே, ஹாஃபில்களே, உலமாக்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி கூடியிருக்கின்ற பெரியோர்களே, பல்வேறு இடங்களில்
இந்த உலமாக்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியே வருகை தந்திருக்கின்ற எனது அருமை சகோதர பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் விசேஷமாக 2 நபர்களை 2 பிரிவினர்களை உயர்வுபடுத்துவதாக கூறுகிறார். யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் யார் மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களையும், மூமின்கள் ஒரு பிரிவினர், வல்லதீன ஊத்துல் இல்ம், இல்மை வழங்கப்பட்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட இன்னொரு பிரிவினர். இந்த 2 பிரிவினர்களையும் அல்லாஹு தஆலா தரஜாத், தரஜத் என்ற ஒருமை பதத்தை குறிப்பிடவில்லை, தரஜாத் என்ற பன்மையினுடைய பதத்தை இங்கே அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். மூமின்களையும் ஆலிம்களையும் அல்லாஹு தஆலா பல படித்தரங்களில் உயர்த்துகிறார். அவர்களிடத்திலே இல்மு இருந்தால் போதும், அவர்களிடத்திலே ஈமான் இருந்தால் போதும், அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் ஈமான் இருந்தால் அல்லாஹ் அவர்களை பல படித்தரங்களில் உயர்த்துகிறார். அவர்களிடத்தில் இல்ம் இருந்தால் அவர்களை அல்லாஹு தஆலா பல படித்தரங்களில் உயர்த்தி கொண்டு செல்கிறார். ஆலிம்களுக்கு உலகத்தில் எவ்வளவு மதிப்பு கிடைக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சமூகத்திலே ஆலிம்கள் இல்லாமல் எந்த நிகழ்வும் நடப்பதில்லை. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அங்கே பாங்கு ஓதுவதற்கும் ஆலிம்கள் தேவைப்படுகிறார்கள். இறந்துவிட்டால் ஜனாதா தொழுவதற்கும் ஆலிம்கள் தேவைப்படுகிறார்கள். இடையிலே திருமணம் நடந்தால் திருமணம் நடத்தி வைப்பதற்கும் ஆலிம்கள் தேவைப்படுகிறார்கள். மணமக்களுக்கு மத்தியிலே பிரிவு ஏற்பட்டால் தலாக் என்று சொல்லக்கூடிய மனமுறிவை அங்கே உண்டாக்குவதற்கு ஆலிம்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு ஆலிம்கள் தேவைப்படுகிறார்கள். இப்படி சமூகத்தினுடைய எல்லா விஷயங்களிலேயும் பங்கு கொள்பவர்கள் தான் உலமாக்கள், ஆலிம்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா சுருக்கமாக சொல்லிவிட்டான். யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். மூமின்களையும் இல்மு வழங்கப்பட்ட ஆலிம்களையும் அல்லாஹு தஆலா பல போஸ்ட், பலவிதமான உயர்வு பதவிகளை கொடுத்து அவர்களை உயர்த்துகிறார். இமாம் அஸ்மஇ ரஹமத்துல்லாஹி அலைஹி பார்ப்பதற்கு ரொம்ப அருவருப்பாக இருப்பார்கள். இமாம் அஸ்மஇ ரொம்பவும் அருவருப்பாக இருப்பார்கள். ரொம்ப கருப்பு நிறம். எந்த அளவுக்கு அசிங்கமானவர்கள் என்று சொன்னால், இமாம் அஸ்மஇயை ஒரு பெண்மணி மிக தரக்குறைவான முறையில் காண்பிக்கின்ற அளவுக்கு அருவருப்பாக காணப்படுவார்கள். ஒரு பெண் ஒரு போட்டோகிராபரிடத்தில், படம் வரையக்கூடியவரிடத்தில் சென்று, அந்த படம் வரையக்கூடியவரிடத்தில் எனக்கு ஒரு பிசாசு போட்டா எனக்கு வரைஞ்சி கொடுன்னு சொல்லி கேட்குது. பிசாசு போட்டா. அப்போ அந்த போட்டோகிராபர் சொல்கிறார், எனக்கு பிசாசை நான் பார்த்ததே கிடையாது,
நான் எப்படி பிசாசுனுடைய போட்டோ வரைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்படியா, கொஞ்சம் பொறுத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு வீதி வழியாக சென்று கொண்டிருக்கும் போது இமாம் அஸ்மஇ அங்கே வருகிறார்கள். அந்த பெண்மணி இமாம் அஸ்மஇயை பார்த்து வாருங்கள் என்னோடு என்று அழைக்கிறாள். இமாம் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களும் அந்த பெண்ணுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த போட்டோகிராபர் இருக்கிறாரே, படம் வரையக்கூடியவர், அவருடைய கடைக்கு சென்றவுடன் அந்த பெண்மணி இமாம் அஸ்மஇயை காண்பித்து இதோ செல்கிறாரே, இதோ நிற்கிறாரே இவர்தான் என்று காட்டிவிட்டு அந்த பெண்மணி சென்று விடுகிறாள். அப்போ அவர் இமாம் அஸ்மஇயை போன்று ஒரு படத்தை வரைந்து அந்த பெண்ணுக்கு பிறகு கொடுக்கிறார். அந்த பெண் என்ன சொல்கிறாள் என்று தெரியுதா? இவர் மாதிரி ஒரு பிசாசு யாருமே கிடையாது. அவரு அருவருப்பான ஒரு தோற்றம், பார்ப்பதற்கே கேவலமாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார். இவர்தான் பிசாசு, இவரை பார்த்து வரைஞ்சிருக்கூடு அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அந்த பெண்மணி. அவ்வளோ ஒரு அசிங்கமானவர்கள் இமாம் அஸ்மாயி. ஹாரூன் ரஷீத் பாத்ஷா மன்னர் அவர்கள் தன்னுடைய மகனாரை அழைத்து கொண்டு இமாம் அஸ்மை இடத்திலே சென்று, என்னுடைய மகனாருக்கு நீங்கள் கல்வி கற்றுத்தாருங்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாத்ஷா, என்னுடைய மகனாருக்கு நீங்கள் தீனுடைய கலையை கற்றுத்தாருங்கள் என்று மன்னர் சொல்லுகின்ற அளவுக்கு ரொம்பவும் கேவலமான தோற்றம் இருக்கக்கூடிய இமாம் அஸ்மஇயை அல்லாஹு தாலா தீனுடைய இல்மின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களை மன்னருடைய மகனாருக்கு கல்வி கற்றுத் தருகின்ற ஒரு ஆசிரியர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உயர்த்தினார். காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருந்த தீனுடைய இல்ம். இதுதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், எர்ஃப இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ரெண்டு பிரிவினர்களை விசேஷப்படுத்துகிறான். ஒன்று மூமின்கள், இன்னொன்று ஆலிம்கள். இந்த இருவரையும் அல்லாஹு தஆலா உயர்ந்த படித்தரங்களில் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்று தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த அடிப்படையில் இங்கே பட்டம் பெறுகின்ற ஆலிம்களை, ஃபாதில்களை உயர்ந்தவர்களாக, சமூகத்துக்கு மத்தியிலே தலை சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாமியாவுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி எஸ் முகமது அலி ஹசரத் அவர்கள் السلام عليكم ورحمة الله وبركاته. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فوجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. وقال أيضا: فأما بنعمة ربك فحدث. وقال أيضا في مكان آخر: يا أيها النبي يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أنا نبي لا كذب وأنا ابن عبد المطلب ولا فخر. அல்லாஹுவின் பேரருளால் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்ற நம்முடைய ஜாமியாவின் 81வது பட்டமளிப்புழா நிகழ்ச்சியின் தலைமை உறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜாமியாவுடைய முதல்வர், எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை, கடலூர் மாவட்ட அரசு காசி கண்ணியமிக்க ஹசரத் கிபிலா அவர்களே, ஜாமியாவுடைய அருமையான தலைவர் மற்றும் செயலாளர்
மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, ஜாமியாவுடைய பேராசிரியர் பெருந்தகைகளே, உள்ளூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்த வந்திருக்கின்ற சமுதாய முக்கியஸ்தர்களே, பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகளே, வெளியூரில் இருந்து வந்து ஆண்டுதோறும் இந்த பட்டமளிப்புழாவை சிறப்புப்படுத்துவதை போன்று வழமையாக இந்த ஆண்டும் ஆரம்பத்திலேயே அவையிலே கூடி இதை சிறப்புப்படுத்தி கொண்டிருக்கின்ற வெளியூர் வாசிகளே, அருமையான உலமா பெருமக்களே, ஜாமியாவில் ஏற்கனவே கல்வி பயின்று சமுதாய பணியை இந்தியாவிலேயும் கடந்த நாடுகளிலேயும் செய்து வருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உலமா பெருமக்களே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக வீற்றிருக்கின்ற மௌலவிகளே, ஃபாசில்களே, ஹாஃபில்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் இந்த உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் ஷஃபாத்தும் இந்த நிகழ்வின் மூலமாக நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என ஆரம்பமாக துவா செய்தவனாக என்னுடைய வாழ்த்துறையை தொடங்குகிறேன். அல்லாஹ்வுடைய அருளால் சுமார் 160 ஆண்டுகளை கடந்து சீரோடும் சிறப்போடும் இந்த ஜாமியா இயங்கி வருகிறது. 81 ஆண்டு பட்டமளிப்புழா நிகழ்ச்சி இது. பதவுல் இஸ்லாம் கரீபா என்ற நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்லாம் ஏழ்மையிலே தொடங்கியது. இஸ்லாமிய மார்க்கமும் கல்வி ஞானமும் இருண்ட குகைக்குள் தான் தொடங்கியது. ஒரு தனி நபராக இருந்து கொண்டு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்திற்கு இருட்டுக்குள் இருந்து அறிமுகப்படுத்தினார்கள். பிறகு கொஞ்சம் அது பரிணாம வளர்ச்சி பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள்ளே வந்தது. அன்னை ஹதீஜா அம்மாவிற்கு இந்த குர்ஆனுடைய ஞானம், இந்த தீனுடைய ஞானம் முதலிலே கிடைத்தது. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து ஆளாக்கி அவருடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸாவிற்கு அடுத்து கிடைத்தது. மருமகன் என்ற உறவு முறையிலேயும் சகோதரர் என்ற உறவு முறையிலேயும் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. அடுத்து உற்ற நண்பராக இருந்த ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி தனி நபருடைய இந்த கல்வியின் தொடக்கம் ஒரு 16 வயது இளைஞர் அர்க்கம் என்ற ஒரு இளைஞருடைய வீட்டில்தான் மதரசா என்ற பெயரிலே முதலிலே உருவாகியது. அப்ப இஸ்லாம் குகைக்குள்ளே தொடங்கி பிறகு மதரசா என்று ஒரு 16 வயது இளைஞருடைய தியாகத்திலே தன் வீட்டை கொடுத்தார். என் வீட்டிலே குர்ஆனை சொல்லிக் கொடுங்கள், என் வீட்டிலே இந்த தீனை சொல்லிக் கொடுங்கள் என்று 16 வயது ஒரு இளைஞர் தன்னுடைய வீட்டை கொடுத்தார். இன்று அதனுடைய பரக்கத் உலகம் பூராம் பரவி போய் கிடக்கிறது மதரசாக்கு. மதரசா என்றாலே மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற இடம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, மனிதன் விளையாட்டு போக்கிலே ஒரு சின்ன முயற்சி செய்தாலும் கூட அது பரிணாம வளர்ச்சி பெற்று அவன் நினைத்து பார்க்காத அளவிற்கு உச்சத்திற்கு போய்விடும். ஒரு 160 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தின் வயது 70 என்பார்கள். இன்னொரு 10 வருடம் ஆகிவிட்டால் இரண்டாம் கட்ட நிலையையும் கடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மதரசாங்கிற பெயரை இது பெறுவதற்கு இந்த மக்கள் செய்கிற தியாகங்கள், ஆண்டுதோறும் இங்கே வருகிற மக்கள் வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து உட்கார்ந்து விட்டு இங்கே துஆ செய்து விட்டு நீங்கள் போகின்ற சிறப்புகள். ஆலிம்களுக்கு தெரியும், மதரசா மாணவர்களுக்கு தெரியும். ஜல்சா, ஜல்சாங்கிற பெயருக்கு நிறைய அர்த்தம் இருந்தாலும் வருஷத்திற்கு ஒரு தடவை உட்கார்ந்து விட்டு போனால் அதற்கு ஜல்சா என்று பெயர். ஜல்சா என்றால் ஒரு தடவை உட்காருதல் என்று பெயர். ஒரு மாதிரி உட்கார்ந்தால் அதற்கு ஜில்சா என்று சொல்வார்கள் அரபிய கிராமரிலே.
ஒரு மாதிரி உட்கார்ந்தா சிலர் சம்மணம் விட்டு உட்காருவார்கள், சிலர்கள் அத்தியாத்திலே உட்காருவார்கள், சிலர்கள் முட்டுக்கால் போட்டு உட்காருவார்கள். இப்படியெல்லாம் மாடல் மாடலாக இருந்தால் அதற்கு ஜில்சா என்று பெயர். ஆண்டிற்கு ஒரு முறை வந்துவிட்டு போனால் அதற்கு ஜல்சா என்று பெயர். கிட்டத்தட்ட 81வது வருஷம் இது. 20க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே பட்டம் பெற இருக்கிறார்கள். குர்ஆனை மனதிலே தாங்கியவர்கள். இவர்களுக்கு இல்லாத சிறப்பு உலகத்தில் எவருக்கும் கிடையாது. அந்த சிறப்பை இது போன்ற இஸ்லாத்தை முழுமையாக புரிந்த இடங்களிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அரபு நாடுகளிலே தெரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் ஒரு செய்தியை பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. துபாய் நாட்டிலே ஆண்டுதோறும் ஒரு கிராத்து போட்டி நடக்கும். அந்த கிராத்து போட்டியிலே முதல் மதிப்பெண்ணை பெறுவதற்கு தகுதியானவன் 2வது மதிப்பெண்ணை பெறுகின்ற சூழ்நிலைக்கு மாறிவிடுகிறார். இது போன்ற ஏராளமான அரபியர்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த கிராத்து போட்டி, முதல் மார்க் வாங்கக்கூடியவன் 2வது மார்க் வாங்க வருகிறான். இந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு பிரஷர் ஏறி, இந்த பையன் ஃபர்ஸ்ட் வரணும், நீங்க எல்லாம் அவருக்கு 2வது மார்க் போட்டிருக்கீங்க, நடுவர்களை எதிர்த்து நான் எதுவும் செய்ய முடியாது, இருந்தாலும் என் மனசு உறுத்துகிறது, என்னுடைய BMW காரை இவருக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொன்னார். 2வது வந்த மாணவனுக்கு சபையிலே கலந்து கொண்ட ஒருவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய காரை இவருக்கு பரிசாக கொடுக்கிறேன். இன்னொரு அரபி எஞ்சி, என்னுடைய பில்டிங்கை, என்னுடைய வீட்டையே இவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்ஆனுக்கு இருக்கிற சிறப்பு உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. இந்த தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், சத்தியமிட்டு சொல்லலாம், சத்தியமிட்டு சொல்லலாம். இந்த ஹாப்சாக்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். எண்ணத்தை கடந்து யதார்த்தமாகவே சொல்லுவார்கள், ஒன்ன ஓத வைக்காம போயிட்டேனே, ஒன்ன ஹாப்சா வைக்காம போயிட்டேனே. ஒருவரை இன்னொருவரோடு கம்பேர் பண்ணி பேசுவது பிள்ளைகளுக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஒரு விதமான போராமை ஏற்படும். நாமளும் ஓதி இருக்கலாமே, அஜர்தா இருக்கலாமே, நாமும் ஆலிமா இருக்கலாமே. நியாயமான பொறாமை, நியாயமான ஆசை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தில் நீ யார் மீது பொறாமைப்பட்டாலும் முன்னேறவே முடியாது. பிறரின் மீது பொறாமைப்படக்கூடியவர் இதுவரை உருப்பட்டதே கிடையாது. அப்படி பொறாமைப்பட்டு உருப்பட்டவர்கள் இந்த ஆலிம்களை பார்த்து, இந்த ஹாபில்களை பார்த்து, இந்த ஃபாசில்களை பார்த்து உருப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய வரலாறு உண்டு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு வந்தவர்கள் போகும்போதே எப்படியாவது என் பையனை நான் ஓத வச்சிருவேன் என்று ஓதி கொண்டிருக்கிறார். ஒரு 7 வருஷத்திற்கு முன்பு வந்து ஆசைப்பட்டவர்கள் பிள்ளைகளை ஆலிம்களாக்கி இருக்கிறார்கள். இன்று ஆசைப்பட்டவர்கள் அடுத்தடுத்த காலங்களில் அதனுடைய பிள்ளைகளை ஓத வைத்து விடுவார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே நாங்கள் எல்லாம் ஆலிம்கள். ஒரு காலம் இருந்தது, தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்கார் என்பதை போல கொஞ்சம் பேச தெரிந்தவர்கள் எல்லாம் மார்க்கத்தை சொல்லுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆளுக்கு ஒன்றை சொல்லிவிட்டு இதுதான் மார்க்கம், இதுதான் மார்க்கம் என்று சொல்லும் போதுதான் ஒரு ஷஹாதத்து தேவை, சொல்வதற்கு ஒரு தகுதி தேவை. நல்ல முறையிலே வாகனம் ஓட்டுவதற்கு தகுதி இருந்தாலும் கூட லைசன்ஸ் வச்சிருக்கியான்னு சொல்லி போலீஸ்காரன் கேட்கிறான். அறகுறையாக உனக்கு ஓட்ட தெரிந்தாலும் லைசன்ஸ் இருந்தா நீ போயிட்டே இருக்கலாம். அவ இஷ்டப்படி எல்லாம் இந்த தீன் செதறி போன நேரத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மௌலவி பட்டம். அதையும் கடந்து கூடுதலாக டிகிரி கோர்ஸுக்கு படிக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதலாக 1 வருஷம் படிக்கும் போது உருவாக்கப்பட்டதுதான் இந்த தௌரத்துல் ஹதீஸ். குர்ஆன் உலகத்தில் உள்ள எல்லா மூலை முக்கு மூலைக்கும் போய் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் போட்ட உத்தரவு. அவள் எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம் அல்ல. ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள்? மாநபி காரி, நான் ஓதுற நிலையில இல்லை அப்படி. எதுவுமே தெரியாத என்னை ஓதுங்கள் என்றால் எப்படி ஓதுவதுங்க? சொல்லி கொடுங்க, நான் ஓதுறேங்கிறத சொல்லாம சொன்னாங்க. துன்யாவில் என்னால் முடியாது என்று சொன்னவர்கள் கடைசி வரை முடியாமலே தான் போயிருக்கிறார்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். ஒரு ஒட்டகம் குட்டியை போட்டுவிட்டு காலால் ஏற்றி உதைக்கிறது. ஒட்டகம் குட்டியை போட்டுவிட்டு அது பலகீனப்பட்டு கிடக்கிறது, எழுந்திருக்க முடியாது என்று. முடியாது என்றால் நீ முடியாமல் தான் போக முடியும் என்று அந்த ஒட்டகம் காலால் எட்டி எட்டி மிதித்து மிதித்து அதை
பிறந்த அந்த குட்டியை நிற்க வைத்து விடுகிறார். மனிதனால் முடியாது, எதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் எப்படி பதிவு செய்கிறான்? இக்ரா, நபியே ஓதுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மானபிகாரி, நான் எப்படி ஓதுறது, நீங்க சொல்லி கொடுங்க அப்படிங்கறத சொல்லாம சொன்னாங்க. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற உடனே ஓத ஆரம்பித்தார்கள். 23 வருடங்கள். இன்னைக்கு உலகத்தில் 180 கோடி மக்களுடைய உள்ளத்தில் அந்த நாயிம் ஸல்லல்லாஹுடைய பேர் இருக்கிறது. குர்ஆன்ல இருக்கிற ஒரு ஆயத்தாவது இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அம்மா பயந்தாங்க, ஃபிரௌனுக்கு பயந்து, ரப்பே பிறக்கிற ஆம்பளை பிள்ளைய பூரா ஃபிரௌன் கொன்று கொண்டிருக்கிறான், வெட்டி கொண்டிருக்கிறான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்து விட்டாய், நான் இந்த பிள்ளை என்ன செய்யறேன்னு சொல்லி அடுப்பில் வைத்து அந்த பிள்ளையை பாதுகாத்தார்கள். அல்லாஹ் சொன்னா, உனக்கு பயமா இருந்துன்னு சொன்னா ஒரு பெட்டிகளை வச்சு தண்ணியில தூக்கி போட்டுரு அப்படின்னா. வீட்டில் அடுப்பில் வச்சு பாதுகாக்கிறதை விட காட்டில் நைல் நதியில் தண்ணியில் தூக்கி போடுறது அதை விட ஆபத்தாயிற்றேன், நீ தைரியமாக தூக்கி போடு, உன் பிள்ளைய நபியா தருவேன் அப்படின்னு. துனியாவிலே கஷ்டப்பட்டவர்கள், சங்கடப்பட்டவர்கள், முயற்சி செய்தவர்கள் இதுவரை தோற்று போன வரலாறு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 23 ஆண்டு கால முயற்சி இன்றைக்கு பெரும் பெரும் தலப்பாகையோடு சிறுவர்கள், இளைஞர்கள், 17 வயது ஹஸரத் அப்துர் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வருகிற போது 5 வயசு 6 வயது இங்கே சிறு வயதிலே பட்டம் பெறுபவர்கள், தௌர் பட்டம் பெறக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்துவிட்டு திரும்பவும் மனனம் செய்து பட்டம் பெறக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இனிமேல் மார்க்கத்தை போய் சொல்வதற்கு தகுதியானவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சி. எழுத்துப்பூர்வமாக ஜாமியா கொடுத்தாலும் கூட நாம் எல்லாம் சாட்சி. ஒரு ஜனாசாவிலே 40 பேர் கலந்து கொண்டால் அவர் முஸ்லிம் என்பதற்கு சாட்சி. ஆயிரக்கணக்கான ஆண்களும் நூற்றுக்கணக்கான பெண்களும் இவர்கள் எல்லாம் இனிமேல் சட்டத்தை சொல்வதற்கு சாட்சி. அதையும் கடந்து சமுதாயத்தோட காலம் பூரா நாம கிடப்போம் என்பதற்கு, அவர்கள் வர வேண்டும் என்பதற்கு நாம் செய்கிற துவாவும் ஒரு சாட்சி. ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி இங்கே பட்டம் வாங்கிட்டு போன ஒரு சகோதரர், இங்கே ஒரு ஆலிம், திடீர்னு ஒரு நாள் ராத்திரி பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது பேசுகிறார், அஜர்த்து நான் ஒரு மாரசால ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நான் நிற்க போகிறேன் நாளையோட அப்படின்னார். ஏன் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை இனிமே நான் இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னார். என்னப்பா பிரச்சனை? ஒரு ஓதுற பிள்ளை இனியே வாடா போடான்னு பேசிட்டான் அப்படின்னு. ஒரு ஓதுற பிள்ளை வாடா போடான்னு பேசிட்டான். பட்டம் வாங்கிட்டு இப்போ தான் நீயே போயிருக்க, இன்னும் நிறையெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். நம்மெல்லாம் நபிமாருடைய வாரிசு. அடித்தாலும் சரிங்க, பிடிச்சாலும் சரிங்க, மதிச்சாலும் சரிங்க, எல்லாத்துக்கும் மதிப்பு வருகிற போது யோசித்து கொண்டு என்னை போல என்று ஒரு கெத்தை காட்டுவதோ, சங்கடம் வரும்போது சரி சரி இது சரிப்பட்டு வராது, இன்னொரு ஊருக்கு போயிடலான்னோ, எத்தனை ஊருக்கு தான் போக முடியும்? யோசித்து பாருங்கள். ஒரு வக்கீல் சொல்லுகிறார், ஹஸரத் என் பக்கத்தில் இருங்க, ஒரு நாளைக்கு 200 மிரட்டல் எனக்கு ஃபோனில் வரும், நீ ரோட்டில் வா, அங்கே வா, அங்கே வாங்கலாம் மிரட்டுவாங்க, அப்படிலாம் எத்தனை ஊருக்கு போக முடியும் ஹஸரத்? போனதுனால்தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே போனாங்க. எந்த ஊருக்கு நபியா அல்லாஹ் அனுப்பினானோ அந்த ஊரை விட்டு திசை மாறி போனதினாலே கடைசியில் மீன் வயிற்றுக்குள் போனார்கள் என்று வரலாறு பேசுகிறது, குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய அபிமானிகள், இந்த சமுதாயத்தினுடைய அமானிதங்கள் என்பதற்கு இங்கே கொடுக்கப்படுகிற சாட்சி. பல சிரமங்கள் வரும். செத்து போன கோழியை கொண்டு வந்து இமாமிடத்திலே ஹஸரத் அறுத்து கொடுங்கள் என்று சொல்லுகிற சூழ்நிலை எல்லாம் வரும். அப்படியெல்லாம் வந்தது. கோழி காரில் அடிபட்டு செத்து போச்சு, அதை தூக்கிட்டு வந்து ஹஸரத் அருங்க அருங்கன்னு. ஏங்க செத்து போன கோழி எப்படிங்க அறுக்க முடியும் அப்படின்னு. இல்லை ஹஸரத் பிடிச்சி அருங்கன்னா, அப்போ ஹஸரத் தலையை பிடிச்சார். எனக்கு கிராமங்கள்லாம் வந்து ஹஸரத் தான் ஆடு மாடு கோழிலாம் அறுக்கணும். தலையை பிடித்து அறுக்க போகிற நேரத்தில் கையை விட்டார், தலை அப்படி தொங்குது. தம்பி கோழி செத்து போச்சின்னு அவன் சொன்னா, அதை நீங்கள் தான் சாகடிச்சிங்கன்னு. இல்லைப்பா அடிபட்டு செத்து வந்துருச்சு, ஒரு 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 பொருளை இன்னொரு தடவை சாகடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க இல்லையா, கூர்மையான கத்தியை வச்சு அருங்க, முன்ன கத்தியை வச்சு அறுத்தீங்கன்னா 2 தடவை அதான் நீங்கள் சாகடிக்கிறது, அது பெரிய குற்றம். அப்படி ஆட்டையும் மாட்டையும் அறுக்கிற போது கூர்மையான கத்தியை வச்சு அருங்க, அது ஒரு மூத்து தான் இருக்கு. இப்போ ஏற்கனவே மூத்தாயிடுச்சு, கடைசியில் பிரச்சனையாகி, கடைசியில் அது பெரும் பிரச்சனையாகி பஞ்சாயத்தாகி, அது சகோதரர் வேற மாடலில் உள்ளவர், என் கோழி அர்த்தம் இல்லாமல் என்ன ஜமாத்தில் ஃபைன் எனக்கு போட வச்சிட்டியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லதுக்குள்ள ஹஸரத் அவர் இடுப்பில் இருக்கிற பில்ட்டை கழட்டிட்டார். நீ யாருன்னு இருக்கட்டும், நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு. நிறைய கடைசியில் சூழ்நிலை என்ன, ஹஸரத் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத்து தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மாத்திரம்தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். பல ஊருக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கட்டம் வந்தாலும்
செய்துதான் ஆக வேண்டும். அதற்கெல்லாம் சம்மதித்து தான் அந்த தலப்பா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் சம்மதித்து தான் நீங்கள் பிரமாணம் வாங்கிவிட்டு போகிறீர்கள். இது நமக்கு கொடுத்த சம்மதம் அல்லது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் போட்டது. வலி ரப்பிக ஃபஸ்பிர். போர்வையை போட்டு ஃபர்ஸ்ட் ஆயத்து வரும்போது போர்வையை போட்டுட்டு படுத்து கிடந்தாங்க. நடுங்குச்சு, குளிர் நடுங்குச்சு. யாயுகல் முத்தஸிர், குரானை கொண்டு வந்திருக்காங்க, எந்திரிங்க, போர்வையை தூக்கி போட்டு வெளியில வாங்க. ஃபர்ஸ்ட் ஆயத்தில் நடுங்கின நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அடுத்த ஆயத்து இறங்குது. திருப்பியும் நடுங்கும் போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஆயத்து இறங்கும்போது நடுங்குனீங்க, அது ஃபர்ஸ்ட் கட்டம். ஆனா இது 2வது கட்டம். இனிமையா நடுங்கணும், போர்வை வெளியே தூக்கி போட்டு வெளியில வாங்க, நல்ல ட்ரெஸ்ஸோட வாங்க. இங்கே மௌலவிகள் ஆலிம்கள் போட்டிருக்கிற இந்த அற்புதமான ட்ரெஸ் மாதிரி ரப்பு சொல்லுகிறான், யாயுகல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர். எந்திரிச்சு போய் ஊர்ல நடக்கிற அநியாயங்களை போய் சொல்லுங்க. நம்ம சொல்லலாம், உலகத்துல யார் சொல்ல முடியும்? உலகம் ஒரு கண்டிஷன்ல இருக்கு, நான் என்ன அஜர்தா தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு. அப்போ நாம சொல்லாமல் யார் சொல்வது? அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகிறான், கும் ஃபஅன்திர், போய் சொல்லுங்க. வரப்பிக ஃபரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர். நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போவாங்க. பொதுவாக ட்ரெஸ்ஸோட ஒரு மரியாதையான ட்ரெஸ்ஸோட போனால் நம்ம சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு உண்டு. ஒலி ரப்பிக்க ஃபஸ்பீர். அல்லாஹ் கடைசியில் முடிக்கிறான், அல்லாவுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, ரப்புக்காக நீங்க பொறுத்து தான் ஆக வேண்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட அந்த உத்தரவு தான் எங்க போனாலும் காலரை தூக்கி விட்டு சொல்லுகிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. நாங்கள் எல்லாம் நபிமாருடைய வாரிஸ், நாங்கள் எல்லாம் நபிமாருடைய வாரிஸ். அந்த வாரிசு என்பது அவருடைய பொருளுக்கோ பணத்திற்கோ சொத்துக்கோ கிடையாது. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு வாரிசு, அவர்கள் பட்ட அவமானங்களுக்கு வாரிசு, அவர்களுக்கு ஏற்பட்ட நன்மதிப்பு, அவர்களுக்கு கிடைத்த உயர்ந்த அந்தஸ்திற்கு மதிப்பு. ஒரே ஒரு செய்தி. ஒரு பள்ளிவாசலில் இமாமாக இருந்தவர்கள், அற்புதமான இமாம், திறமையான இமாம். அந்த இமாமுடைய மகளுக்கு ஊரிலே திருமணம் நடக்கிறது. அங்கே உரையாற்றி அந்த மஹல்லாவாசிகள், அசரத்துக்கு எங்க ஊர் வந்து ரசூலுல்லாவுக்கு மதீனா மாதிரி அப்படின்னு. ரசூலுல்லாவுக்கு மக்கா எப்படி பிறந்த ஊரோ அதே போல அஜரத் சொந்த ஊர் அவருடைய ஊராக இருந்தாலும் இது பிறந்த ஊர் மதீனா மாதிரி ரசூலுல்லாவிற்கு ஹசரத் ஹயாத் வர எங்க ஊர்ல தான், அவங்க மூத்தா போனாலும் எங்க ஊர்ல தான் மூத்தா போகணும் என்றெல்லாம் அவருடைய பிள்ளையினுடைய நிக்காகிலே உரையாடல் நடக்கிறது. பக்கத்தில் ஒரு ஆள் சொன்னார், ஏதோ உசுப்பி விடுற மாதிரி தெரியுது, நீங்க உஷாராயிருங்க. நாங்கள் உசுப்பி விட்டெல்லாம் உஷாராக தான் இருப்போம் அப்படின்னு. ஒரு 2 வருஷத்துல அஜரத் ஹிஜ்ரா செஞ்சுட்டா, ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அதனால யாருடைய கருத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும்போது பணிவு, ஒரு பாதிப்பு வரும்போது ஒரு துணிவு, இதை விடலாம் பெரும்பெரும் கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருப்பதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த சாட்சி தான், இந்த ஷஹாதத்து தான் எங்கே ஆலிம் பட்டம், ஹாஃபில் பட்டம், அதே போல தௌரத்துல் ஹதீஸ் பட்டம். எனவே அருமையான மௌலவிகளே, அருமையான ஃபாசில்களே, ஹாஃபில்களே, ஒரு அற்புதமான அமானிதம். உலகத்தில் இதுக்கு சமமான அமானிதம் எதுவும் கிடையாது. அந்த அமானிதத்தை நீங்கள் பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். பொருளாதாரம் நம்முடைய காலிலே கிடக்கும். நம்முடைய பொருளாதாரம் இந்த அமானிதத்தை பாதுகாத்து விட்டால் நம்முடைய காலுக்கு கிடக்குவதற்குரிய சூழ்நிலையை ரப்பு நமக்கு தருவான் என்ற ஒரு நல்ல உபதேசத்தோடு இந்த சமுதாய மக்கள், இந்த ஆலிம்கள், பட்டம் பெறுகிற ஆலிம்கள் சமுதாய சேவை செய்வதற்கு, சிறப்பாக அவர்கள் வாழ்க்கை அமைப்பதற்கு நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரன் லக். மாஷா அல்லாஹ். 2012ஆம் ஆண்டு பட்டம் பெற்ற JMA பாசறை மண்பை ஆலிம்கள் தங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக சோர்கடிகாரம் ஒன்றை அன்பளிப்பாக சனது பெறுகின்ற ஃபாசில்கள், ஆலிம்கள், ஹாஃபிஸ்களுக்கு தருகின்றார்கள். மௌலவி அப்துல் சமதுடைய தலைமையில் அவருடைய சகாக்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறோம். சலாத்தும் சலாமும் இருளுலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபியினுடைய குடும்பத்தார்கள் நபியினுடைய வழியை எப்படி பின்பற்றி நடந்த சத்திய சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தாபீன்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் என கூறி என்னுடைய இந்த வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய குலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய லால்பேட்டை ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகஸ்தர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, பட்டம் பெருக இருக்கின்ற மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் லால்பேட்டை ஜாமியா மம்பல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய 162ஆம் ஆண்டு நிறைவிழாவும் 81ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் இப்போது மிக கண்ணியமான முறையிலே, சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு உங்களை போன்று நானும் ஆண்டாண்டு தோறும் வருகை தந்து உங்களோடு நானும் கலந்து இங்கே நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களிலும் கலந்து கொண்டு அதில் ஆனந்தமடைவது நானும் ஒருவன். அந்த அடிப்படையில் தான் இன்றும் நான் வருகை தந்திருக்கிறேன். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் ஷேகுல் ஜாமியா ஹஸ்ரத் அவருடைய உத்தரவு பிரகாரம் உங்கள் முன் நான் இருக்கிறேன். கண்ணிமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, கல்வி என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் இந்த ஊர் நன்றாக அறிந்த ஒன்று. அதனால்தான் தொடர்ந்து இந்த ஜாமியாவை மிக சிறப்பான முறையிலே, மிக நல்ல முறையிலே இந்த ஜாமியாவை கண்ணியத்தோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதற்கான கூலியை, வெகுமதிகளை அல்லாஹ் நிறைவாக இந்த ஊர் மக்களுக்கும் நிர்வாகஸ்தர்களுக்கும் அல்லாஹ் வாரியம் வழங்குவானாக என இந்த நேரத்திலே துஆ செய்கிறேன். கண்ணியமானவர்களே, நம்மை விட்டு மறைந்துவிட்ட அல்லாமா ஷம்சுல் வரா அப்துல் ஜமீல் ஹஸ்ரத் ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுடைய மகனார், என்னோடு பட்டம் பெற்ற பாசத்திற்குரிய இந்த ஜாமியாவுடைய ஷேகுல் ஜாமியா ஹஸ்ரத் அவர்களும் தன்னுடைய மகனை அவர்கள் ஷம்சுல் வரா அப்துல் ஜமீல் ஹஸ்ரத் அவர்கள் ஹாஃபிலாக பட்டம் பெறச் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் ஷேகுல் ஜாமியா நூருல் அமீன் ஹஸ்ரத் அவர்களும் தன்னுடைய மகனை மௌலவி ஹாஃபில் முகமது காமில் ஷஃபி அவர்களையும் ஹாஃபிலாக பட்டம் பெறச் செய்தார்கள். அதுக்கடுத்து இப்போது ஷேகுல் ஜாமியா ஹஸ்ரத்துடைய பேரப்பிள்ளை ஹாஃபில் கே முகமது மிக்தாம் அவர்களும்
இப்போது இன்றைய தினம் ஹாஃபில் பட்டத்தை பெற இருக்கிறார்கள். ஆக இப்படி தொடர்ந்து பட்டம் ஹாஃபில்களாக சனது பெறக்கூடிய ஒரு அருமையான குடும்பம்தான் நமது அப்துல் ஜமீல் ஹசரத் அவர்களுடைய குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே அதை உங்கள் எல்லோருக்கும் நினைவு கூர்ந்து இதை போன்று நம்முடைய பிள்ளைகளையும் நமது குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஹாஃபில்களாக ஆலிம்களாக உருவாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகஸ்தருக்கும் ஷேகுல் ஜாமி அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய வார்த்தை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ்.